அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இந்த வீடியோல வீட்ல இருந்தபடி ஒரு சில நிமிடங்களுக்குள்ள எங்கட டின் நம்பரை நாங்க எப்படி ஆன்லைன்ல செக் பண்ணிக்கொள்றது அல்லது பெற்றுக்கொள்றது என்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். கடந்த ஒரு சில தினங்கள் எடுத்துக்கொண்டா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் தான். ஆனா ஆன்லைன்ல டின் நம்பருக்காக நாங்க ரெஜிஸ்டர் ஆக போன சந்தர்ப்பத்துல ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டுன்னு வருது. எனவே ரெஜிஸ்டர் ஆக முடியல. அதே போல எங்கட டின் நம்பரையும் பார்த்துக்கொள்ளவோ பெற்றுக்கொள்ளவோ முடியல. இதுக்காக நாங்க ஐஆர்டி ரீஜனல் ஆஃபீஸ்க்கோ அல்லது ஹெட் ஆஃபீஸ்க்கு போறதுக்கான சாத்தியமும் இல்ல, வாய்ப்புகளும் இல்ல, நேரமும் எங்களுக்கு இல்ல. எனவே இத ஆன்லைன்ல பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே ஐஆர்டி நிறுவனத்தில இணையதளத்த எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, வெப்சைட் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, கடந்த ஒரு சில தினங்கள் வரைக்கும் இதற்கான வசதிகள, ஃபெசிலிட்டிகள வந்து அவங்க அப்டேட் செய்திருக்கல. ஆனா, ஒரு சில தினங்களுக்கு முன்னர் அதற்கான வசதிகள வந்து இப்ப அப்டேட் செய்திருக்கிறாங்க. இப்ப உங்களுடைய ஐடி கார்ட் நம்பரும், உங்களுடைய மொபைல் ஃபோன், அதே போல உங்களுக்கான ஒரு இமெயில் அட்ரஸ் இருந்தா, நீங்க உடனடியா உங்களுடைய டின் நம்பர வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நாங்க இப்ப பார்க்கலாம். முதல்ல நீங்க உங்களுடைய மொபைல் ஃபோன், லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல இருக்கிற கூகுள் Chromeஅ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில நீங்க ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, உங்களுடைய கூகுள் Chrome வந்து அப்டேட்டடா இருக்கணும். அதுல சர்ச் பாருக்கு போய் ird.gov.lk ird.gov.lk என்ற வெப்சைட்டுக்குள்ள நீங்க போகணும். போனவுடன் இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும் அல்லது வெப்சைட்டுக்குள்ள பேஜ் வரும். இதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான மொழிய நீங்க தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் ஆங்கில மொழிய தெரிவு செய்து கொள்றேன். அதுக்கு பிறகு வந்து உங்கள இன்னொரு பேஜுக்குள்ள, இந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு பேஜுக்குள்ள கொண்டு போகும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, ரைட் சைட் டாப் கார்னர்ல சர்வீசஸ் என்ற ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்ப நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணவுடன் அதுல 5 ஆப்ஷன்ஸ் வரும். அதுல 3வதாக எக்ஸஸ் டூ சர்வீசஸ் என்ற ஆப்ஷன நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளணும். அப்படி கிளிக் செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு டேபிள் வரும். அதுக்குள்ள ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டெக்ஸ்ட் பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று இருக்கும். 2வது கிளிக் ஆன் வெரிஃபை ஆத்தென்டிசிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அத கிளிக் பண்ண பிறகு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அல்லது இன்னும் ஒரு பேஜ் வரும். அதுக்குள்ள நீங்க போகணும். ரைட். அடுத்ததாக இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வரும். இதுல வெரிஃபை ஐஆர்டி இன்ஃபர்மேஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழ 2 ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. வெரிஃபை ரெஜிஸ்ட்ரேஷன், வெரிஃபை சர்டிஃபிகேட்ன்னு சொல்லி. நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன தான் வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். எனவே அத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணவுடன் உங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ரைட். இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, என்டிட்டி சர்ச் என்று சொல்லி ஒரு டேப்புக்கு கீழ என்டிட்டி ஐடி டைப் மற்றும் என்டிட்டி ஐடி என்று ஆப்ஷன் இருக்கும். இதுல ஐடி டைப்ல வந்து நீங்க என்ஐசி என்றத கொடுக்கணும். ஆல்ரெடி அது செலக்டடா இருக்கும். அதுக்கு பிறகு என்டிட்டி ஐடி என்று இருக்கிற இடத்துல உங்களோட ஐடி நம்பர வந்து நீங்க கொடுக்கணும். ரைட். அப்படி கொடுத்துட்டு கீழ பார்த்தீங்கன்னு சொன்னா, இமெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர்ன்னு கேட்டிருக்கு. இதுல நீங்க இமெயில் ஐடி இருந்தா இமெயில் ஐடிய கொடுக்கலாம். அல்லது உங்களோட மொபைல் நம்பர கொடுத்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். நான் வந்து மொபைல் நம்பர இந்த இடத்துல கொடுக்கிறேன். கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி என்ற பட்டன நீங்க கிளிக் பண்ணவுடன் இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லி. அதுக்கு பிறகு உங்களோட மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பர நீங்க கிளிக் பண்ணி என்டர் ஓடிபி என்று இருக்கிற இடத்துல நீங்க அந்த ஓடிபி நம்பர கொடுத்துக்கணும். இப்ப நான் அந்த ஓடிபி நம்பர காப்பி பண்ணி அந்த இடத்துல கொடுத்துக்கொள்றேன். இதுக்காக உங்களுக்கு 2 நிமிஷம் மாத்திரம் தான் டைம் தருவாங்க. அல்லது 120 செகண்ட் தான் கொடுக்கப்படும். அதுக்குள்ள நீங்க அந்த ஓடிபி நம்பர என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி ஓடிபிய சக்சஸ்ஃபுல்லா நீங்க என்டர் பண்ண பிறகு வந்து சர்ச் என்ற ஆப்ஷன் ஒண்ணு வரும். அந்த சர்ச் பார நீங்க கிளிக் பண்ணவுடன் உங்களோட டின் நம்பர் கீழ வந்து இருக்கும். 9 இலக்கங்கள கொண்ட ஒரு டின் நம்பர் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். அதுதான் உங்களுடைய டின் நம்பர். அத ரகசியமா வந்து நீங்க வச்சுக்கொள்ளுங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க. இப்படி நீங்க உங்களுடைய டின் நம்பர வந்து ஆன்லைன்ல செக் பண்ணிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.